கல்லூரி மாணவர்கள் அவங்க வந்து எந்த ஒரு இயக்கத்துக்கும் ஆதரவு தெரிவிக்கிறது ஒன்றும் தவறு இல்லையே. கல்லூரி மாணவர்கள் ஏங்க கல்லூரி மாணவர்கள்னா அவங்களுக்கெல்லாம் மேஜர் ஆகிருப்பாங்க, 18 வயசுக்கு மேலே ஆகிருப்பாங்க. எனக்கு அந்த வேலை வாய்ப்பு சொன்னது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, சரிங்களா? ஆனால் கல்லூரி மாணவர்கள் ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கே ஒரு பாரம்பரியம் இருக்குதுங்க. மிகப்பெரிய மூமெண்ட் எல்லாமே வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவது மாணவர்கள் முன்னெடுத்திருக்காங்க. அதனால் கல்லூரி மாணவர்கள்ங்கிறவங்க ஒரு மேஜர் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க எந்த இடத்துல வேணாலும் போராட்டத்தில் கலந்துக்கிறது அவங்களோட விருப்பத்துக்கு உட்பட்டது. விருப்பத்துக்கு மாறாக யாராவது வந்து வற்புறுத்துனாங்களா, விருப்பத்துக்கு மாறாக பண்ணாங்கன்னா சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிடுவோர் இது புதிதில்லை. எங்களோட இயக்கத்திலேயே கூட ஒரு சாதாரணமாக ஒரு போஸ்ட் போட்டதுக்கு வெடி வந்து கிரிமினல் மாதிரி அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போனது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம். அது இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அதனால் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் திமுக அரசுக்கு எதிராக பதிவிடுறவங்களுக்கெல்லாம் அந்த கருத்து சுதந்திரம்லாம் கிடையாது. அதனால தான் இன்றைக்கி வந்து பாசிசம் அப்படின்னு பேசும்போது ஏன் வந்து இந்த திமுக கவர்மெண்ட்டை மக்கள் வந்து இன்னொரு மாதிரி விமர்சிக்கிறாங்க. கருத்துக்களை எதுக்கிறதுக்கு அவங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து மனசு கிடையாது. இன்றைக்கு வந்து பார்க்குறோம், நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு இயக்கத்தை சார்ந்து இருக்கிறவங்களாகட்டும், அவங்களுக்கு எதிராக அரெஸ்ட் பண்ணணுன்னா அவங்க ஒரு கமெண்ட் போட்டு ஒரு லைக் போட்டாலும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதா இது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிரிமினல்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்காங்க. நடக்கக்கூடிய அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் மேலே அட்டாக் நடக்கும், மற்றவங்க மேலே நடக்கும். இந்த கவர்மெண்ட் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட். அரசு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும், எங்கே காப்பாற்றணும் அதை பண்ணுறதை விட்டுட்டு யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறதுங்கிறது இது வழக்கமாக வச்சுருக்காங்க. திமுக சந்தேகமே இல்லாமல் கருத்து சுதந்திரம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, ஆனால் பொது வழியில் எது பேசணும் பேசக்கூடாதுன்னு நிச்சயமாக இருக்குது. நாக்கை இழுத்து அறுத்துருவேன், ஒவ்வொரு கேஸுமே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பேசியிருந்தார் ஓம்கார் பாலாஜி. அதை பாஜக எப்படி நான் என்ன சொல்கிறேன்னா, சட்டம் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு கருத்து சுதந்திரம் இந்த அரசு கொடுக்கிறதா, அதுதான் விஷயம். நான் சொல்கிறேன், நான் திருப்பியும் சொல்கிறேன், ஒரு தனிப்பட்ட முறையிலான எந்த ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது வன்முறையை தோன்ற விமர்சனம் சட்டம் இருக்குது, அது வந்து நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். ஆனால் பிரதம மந்திரியை வந்து விமர்சிக்கிறவங்க, பிஜேபி தலைவர்களை கண்ணாபின்னான்னு பேசுகிறவங்க, அவங்க மேலெல்லாம் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் நடுநிலைமையாக இருக்குன்னு பார்க்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு கவர்மெண்ட்டுக்கு மேலே வந்தால் மட்டும் நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது சரியில்லை. நான் திருப்பியும் சொல்கிறேன், இட் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் த பர்சனல் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் அ காமன் லா. மோகன்குமார் 3 தடவை சொல்லியாச்சு, இந்த நாட்டில் சட்டம் இருக்குது. ஓகே, சட்டத்துக்கு புறம்பாக யார் நடந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இந்த அரசாங்கத்தோட பிரச்சனை என்ன, தனக்கு ஆதரவாக இருக்கிறவங்கள விட்டுறாங்க, தனக்கு எதிராக இருக்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. சட்டம் ஒரே மாதிரி தானே பார்க்கணும். ஏன்னா நான் சொல்ல வேண்டிய பதிலை நான் சொல்லியாச்சுங்க. வேற கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள். நம்முடைய மரியாதைக்குரிய கவர்னரை பற்றி எவ்வளவு தூரம் கீழ்த்தரமாக விமர்சிக்க முடியுமோ இந்த மாதிரி விமர்சிக்கிறது, இதெல்லாம் அரசியல் நாகரிகமா? நீங்கள் பேசுகிறீங்க, சன் டிவி ரிப்போர்ட்டர், அந்த கேள்வி இங்கேயும் வரணும். ஏங்க பொது வழியில் நாகரிகம் அப்படின்னா அப்புறம் என்ன? ஒரு கவர்னரை பார்த்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேச வேண்டிய பேச்சா? அப்போ அந்த நாகரிகம்லாம் எங்கே போச்சு? அதனால் பாரத் அப்படிங்கிறது நம்மளோட கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. அதை வந்து கான்ஸ்டியூஷனில் என்றைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கெல்லாம் பெரிய நம்பிக்கை இருந்ததில்லை. அவங்க இன்னொரு தடவை படித்தாங்கன்னா தெரியும், பாரத் அப்படிங்கிறது அன்கான்ஸ்டியூஷனல் வேர்டு கிடையாது. பாரத் அப்படிங்கிறது இந்த நாட்டோட பேர். இன்னும் கூட பாரதம் அப்படிங்கிறது தான் நம்ம நாட்டினுடைய ஒரு பாரம்பரியமான பெயர். சூலூர் விவசாயிகள் வந்து இந்த விளைநிலங்களில் பணி போட்டுருக்காங்க. நேற்றே வந்து அவங்க அந்த பகுதியில் இருக்கிற அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க கேட்டாங்க. இன்றைக்கு காலையில் நான் பெட்ரோலியம் மினிஸ்டருக்கும் அந்த தகவலை கொடுத்துருக்கிறேன், லெட்டர் எழுதியிருக்கேன். நிச்சயமாக விவசாயிகள் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக நாங்கள் என்ன ஏற்பாடு அவங்களுக்கு பண்ணணுமோ உதவி பண்ணுவோம். 15 நாளைக்கு முன்னாடி உங்களுடைய செய்தியாளர் சந்திப்பு காந்திபுரத்தில் ஒரு ரசிகர் ஒரு ஜெயினுடைய ஃபோட்டோ பின்னாடி காட்டுறது நானும் பார்த்தேன். நிறைய தரம் அது நிறைய பேர் வந்து அந்த வீடியோஸு இன்ஸ்டாவில் இதெல்லாம் போயிட்டுருக்கிறத பார்த்தோம். இதுக்கு நீ என்ன சொல்ல முடியும்? நாங்கள் எந்த அளவுக்கு வந்து இருக்கோன்னு பாருங்கள். யார் வேணுனாலும் எங்கள் பின்னால் வந்து காட்டுற அளவுக்கு பிஜேபி கருத்து சுதந்திரத்தை அனுமதிக்குது. ஓகே, ஒரு பக்கம் அது ட்ரோலு, ஒரு மீம்ஸு, ஒரு காமெடி, எது வேணாலும் எடுத்துக்கலாம், என்ன மெசேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம்.
பட் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, இதே விஷயத்தை இன்னொரு கட்சியில் இந்த பக்கம் நின்று பண்ண முடியுமான்னு பாருங்கள். அப்போ யார் பாசிசம், யார் கருத்து சுதந்திரம், எங்கே சட்டம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். ஸோ தேர் டேக்கிங் இட் இன் அ லைட் வே. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள